வணக்கம். லின்ஸ் என்ற இடத்திலே, அதாவது பெல்ஜியம் நாட்டு லின்ஸ் என்ற இடத்திலே நான் நின்று கொண்டிருக்கிறேன். இன்று ஒரு சில இடங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த வீடு நான் தங்கியிருக்கின்ற நண்பர் ஜூல்ஸ் மீகே அவருடைய வீடு. ஆகவே இங்கிருந்து தான் நம்முடைய பயணத்தை நாம் ஆரம்பிக்கின்றோம். அவருடைய கார் இங்கே இருந்த கார் வழியாக நாம் செல்ல இருக்கின்றோம். இப்பொழுது நாம் கிராமத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். வலதுபுறம் பார்த்தீங்கன்னா மாட்டு பண்ணைகள், வயல்வெளிகள் எல்லாமே இருக்கிறன. மாடுகள் மேய்ந்து கொண்டிருப்பதை பார்த்துக்கலாம். இங்கே மாடுகளுக்கு தேவையான பயிரிட்ட பிற்பாடு மரவள்ளிக்கிழங்கல்ல பொட்டேட்டோ, அது பிற்பாடு இந்த மாடுகளுக்கான பயிரிடப்படுகின்றன. உருளைக்கிழங்கு பிற்பாடு இங்கே குதிரைகள் மேய்ந்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் கிராமப்புறம். கிராமத்தில் நாம் இப்பொழுது பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். ரெட் லைட்டுக்காக வெயிட் பண்ணுறோம். ரெட் லைட் இருக்கிறதால கிரீன் லைட் வந்த உடனே நான் போவோம். அங்கே பெட்ரோல் பம்பு. பெல்ஜியம் நாட்டில் அதிகமாக மிதிவண்டி, பைசைக்கிள் தான் பயன்படுத்துவார்கள். அதிகமாக பயன்படுத்துகிறோம். பயணத்துக்காக அல்ல, எப்பொழுதுமே ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ஊருக்குள்ளேயே செல்வதற்கு மிதிவண்டிகளை பயன்படுத்துவார்கள். அதனால் அவங்க இந்த இயற்கைக்கு நல்லது சேர்க்க வேண்டும் என்று செய்கிறார்கள். பல நேரங்களிலே அது எல்லோருக்குமே பயனுள்ளதாக அமையும். அவருடைய உடல் நலக்கும் நல்லது, மற்றவருக்கு நல்லது. பக்கத்து இடத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் இந்த காருக்கு பதிலாக மிதிவண்டி, பைசைக்கிள் எடுத்துக்கொண்டு செல்வார்கள். நேற்று நாம் சென்ற இடம் லீர் என்ற இடத்துக்கு நாம் சென்றோம். இப்பொழுது நாம் வேறு இடத்துக்கு பார்த்தீங்கன்னா, நேற்று நாம் போன இடம் அந்த லீர் என்ற இடத்துக்கு போனோம். நேற்று இது கிரீன் ஹவுஸ் என்று சொல்லப்படுகின்ற இதுக்குள்ளாகவே பல்வேறு இந்த வெஜிடபிள்ஸ், மற்ற காய்கறி, மற்ற பழங்கள் எல்லாம் இப்படிப்பட்ட கிரீன் ஹவுஸ் உள்ளே தயாரிக்கிறார்கள். இது வெளிப்படையாக இருக்கின்ற வயல்வெளி. இங்கே அடுத்த வயல்வெளி தயாராகி கொண்டிருக்கிறது. அடுத்த பயிருக்காக தயாராகி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் கிராமப்புறம். இங்கே நீங்க கிரீன் ஹவுஸ் இடத்தை பார்க்கிறீர்கள். அது ஒரு காய்கறி. ஓகே. இங்கே இந்த கிராமங்களில், இந்த பகுதி கிராமங்கள் அதிகமாக வெஜிடபிள்ஸ், காய்கறிகள் பயிரிடுகிறார்கள். பார்த்தீங்கன்னா எதிரிலே ஒரு சைக்கிள் சென்று கொடுப்பதை பார்க்கிறீர்கள். உள்ளுக்குள்ளே பெரும்பாலும் இது பல சைக்கிளை பயன்படுத்துவார்கள். இன்னும் நாம் கிராமத்தில் தான் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியிலே ஏதோ பயிரிட்டு இருக்கிறார்கள். இது என்ன? what are these trees on the left? This is a cultivator of trees for yeah. We call it all kind of plants. எல்லா விதமான நர்சரி இங்கே இருக்கிறது. அந்த பார்த்தோம். அங்கே தான் கிறிஸ்மஸ் ட்ரீ கூட நிறைய பயிரிட்டு பார்ப்போம். கிறிஸ்மஸ் சீசன் அந்த மரங்கள் விற்கப்படுகின்றன. இங்கே ஒரு சில காய்கறிகள். If you want to renew your garden, you can buy all the flowers and trees here. Yeah. Especially trees. வீடுகளுக்கு தேவையான மரங்கள் மற்றும் செடிகளை வந்து அது பல நர்சரியில் வாங்கிக் கொள்ளலாம். இங்கே இதெல்லாம் இலை உதிர் காலத்திற்காக இந்த மரங்கள் எல்லாம் பழுத்து இலை உதிர் காலத்துக்கு தயாராகி கொண்டிருக்கின்றன. இன்னும் பனிக்காலத்துக்கு முன்பாக இந்த இலைகள் எல்லாம் உதிர்ந்து கொட்டிவிடும். சிறிய இடமாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த சாலைகளிலே பயணம் செய்ய வேண்டும். Nee, dat weet ik wel waar ik naar links moet.
Anrichten, hè? சைக்கிள் செய்வதற்காக கூட தனியாக பாதைகள் இருக்கின்றன. சைக்கிளுக்கு மிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள் இங்கே. ஏனென்றால் இந்த என்வாயர்மெண்ட், சுற்றுச்சூழலை காப்பதற்காக சைக்கிளுக்கு மிக முக்கியத்துவம். இப்போ ஒரு சின்ன டவுன் வழியாக நாம் சென்று கொண்டிருக்கிறோம், சிறிய நகரம். ஆகவே இங்கே வாகனங்கள் அதிகமாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த டிராஃபிக் இருக்கிறது. இலைகள் பழுத்திருப்பதை பார்க்கிறீர்கள். ஏற்கனவே எல்லா நகரமும் இந்த வடிவில் தான் இருக்கும். வீடுகள் எல்லாம் இந்த பெல்ஜியம் நாட்டிலே இப்படித்தான் ஓரளவுக்கு இருக்கிறது. இங்கேயும் அந்த சைக்கிளில் பயணம் செய்பவர்கள் பார்க்கிறவர்கள் உள்ளுக்குள்ளே செல்வதற்கு சைக்கிளை பயன்படுத்துகிறார்கள். இங்கே பார்க்க சைக்கிள் பயன்படுத்துகிறார்கள். ஆகவே எல்லோருமே காரில் தான் செல்வார்கள் என நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த சைக்கிளுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து வாழ்க்கையை தொடர்கிறார்கள். அதிகமாக எக்ஸசைஸ் செய்வதற்கு இந்த சைக்கிளும் மிக பயனுள்ளதாக இருக்கிறது. அதே போல் சைக்கிள் போட்டிகளும் இங்கே நடக்கும். டூர் தே பிரான்ஸ் என்று சொல்லப்படுகின்ற மிகப்பெரிய சைக்கிள் பந்தயம் எல்லாம் இந்த ஐரோப்பியில் நடந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு நர்சரி, மரங்கள் எல்லாம் வளர்க்குற நர்சரி. இந்த மரங்கள் இது வளர்த்து யாருக்கு தேவையோ அவங்களை வாங்கிக் கொள்ளலாம். அது இங்கே தான் கிறிஸ்மஸ் ட்ரீயும் இங்கே வளர்க்கப்படும். Especially at springtime. Yeah. They are very busy. இந்த பனிக்காலம் முடிந்து வசந்த காலம் ஆரம்பிக்கின்ற பொழுது அந்த மரங்கள் அதிகமாக பயிடுவார்கள். இது ஒரு தோட்டம், இங்கேயும் தோட்டம் இருப்பதை பார்க்கிறோம். இதெல்லாம் வயல்வெளிகள். அந்த பனிக்காலம் முடிந்தவுடனே இந்த இடமெல்லாம் பயிற்றுகின்ற நிலமாக மாறிவிடும். கிறிஸ்மஸ் எல்லா வித மரக்கன்றுகள் எல்லாம் இங்கே இருக்கப்படுகின்றன. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா வித மரக்கன்றுகள், பல விதமான மரக்கன்றுகள் இங்கே நர்சரியாக உருவாகி விற்கப்படுகின்றன. கிராமத்துக்கு உள்ளே வந்துவிட்டோம். ஹெர்செல்ட் என்ற கிராமம், HERSELT, ஹெர்செல்ட். வீட்டுக்கு முன்னாடி உடைய வாகனம் இருக்கிறது. நன்றி. இங்கே விளைந்த ஹேசல் நட், இது ஒரு விதமான இது பேரிக்காய் ஹேசல் நட். இங்கே ஹேசல் நட் உடைக்கப்படுகிறது. இங்கே ஆப்பிள், பேரிக்காய். தேங்க்யூ. இந்த கல்லின் மேல் கல்லை வைத்து அதை உடைத்தார். இந்த கல்லை தான் இந்த ஹேசல் நட்டை உடைத்து எடுத்தார். நம்ம ஒரு சிறு கிராமத்து விவசாய நிலத்துக்கு வந்திருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா குதிரை இருக்கிறது, அங்கே ஆடுகள் இருக்கின்றன. இந்த வீட்டுக்கு நம்ம இப்பொழுது வந்திருக்கிறோம். இங்கே நம்ம ஹார்ஸ், குதிரையை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஓனர்ஸ் குதிரையை வளர்க்கிறார்கள். குதிரை வளர்ப்பதற்காக சிறிய இடம் இங்கே இருக்கிறது. அங்கே நீங்கள் பார்ப்பது ஷீப், இந்த செம்மறியாடு, கருப்பு கலர் இருக்கு. அந்த போனி என்பது சிறிய வெரைட்டி.
சிறிய வெரைட்டி. இது வந்து போனி. Pony is Binky. This is Binky. And the other one is Jules. ஓகே. Jules. இது வந்து சின்ன வெரைட்டி, இதுக்கு மேல வளராது இது. அதை போனி என்று அழைக்கிறோம். இப்போ ரெண்டு அங்கே ஒன்று இருக்கு, மேய்ஞ்சிட்டு இருக்கு. இது போனி. விருந்தினருக்காக ஒரு சிறிய அறை இவர்கள் வெளியிலே, வீட்டுக்கு வெளியிலே ஒரு சிறிய அறை பிடிச்சிருக்கிறார்கள். பார்த்தீங்கன்னாக்க இப்படி அவங்க மரத்தில் வச்சே வெட்டி செய்திருக்கிறாங்க. சேரு, பெட்டு, சின்ன டிவி, விண்டோ, அவ்வளோதான். மேலே கூரை, கீழே கிச்சன்லாம் கீழே இருக்குது. குதிரைக்கு தேவையான புல் இந்த இந்த இடத்துல சேமித்து வைக்கப்பட்டிருக்குது. இந்த புல் பார்த்தா கட்டுக்கட்டாக புல் வந்து நம்ம வைக்கல் வைக்கிற மாதிரி வச்சு இங்கே சேமித்து வச்சுக்கிறாங்க. இது இந்த முக்கியமாக குளிர்காலத்தில் இது பயன்படும். இது பேரிக்காய் மரம். இது பேரிக்காய் அப்பெல்லாம் சீசன் முடிஞ்சு போச்சு. இந்த பூனை சிறிய குதிரை பூனை. இது வளராது. That is what they use in the evening to have a walk in the. Lavender. Yeah. You have to do like this. All summer it has been. And then smell. Yeah. Good touch. And then smell. Lekker, hè? Good smell. Yeah. Yeah, here it's a bit. rommelig. You have also sunflower. The sunflowers are really gone. Yeah. Oh yeah, these are just warm enough. Ja, Attikai. het is wat warm enough. Die zijn altijd goed, hè? Attikai. Ja? Ja, ik heb er al veel gegeten. Oh, hier liggen er nog, zeg. Maar, Ah ja. Vorige. en dat sweeter. Ja, een beetje meer kapot. Mm. Ja, lekker, hè? Bio, hè? En Lisa hebben die een mes gekocht hebben. Ja, in Noord. Oh ja, dus. Ja, in Noord, maar die moeten er naar uit omdat ze dat gaan verbouwen. Dat rest wil gebeuren. Ja, ze gaan இந்த பார்த்தா நாய்களை பற்றிய ஒரு படம் வந்திருக்காங்க. I'll show you the book. Yeah. இது சின்ன டிராயிங் ரூம். வெளியில அழகான. This is the book. Yeah. This is the cover drawing. Yeah. This is the book. Cover drawing. Yeah. This is inside. This is the drawing. Yeah. Drawing in the book வந்திருக்குது. Yeah. We have an artist, so I will show him. Yeah, good. This one. இது டிராயிங். Yeah. அதோடைய புக்கில் வந்திருக்குது. நாயை பற்றிய ஒரு டாக் பற்றி. இது அந்த வீட்டிலிருந்து வெளியே ஜன்னலுக்கு வெளியே தெரிகின்ற தோட்டம். அதுக்கு வேறு ஒருவருடைய நிலம். இந்த பச்சையாக இருக்கின்ற ஒரு வேலி வரை தான் இவருடைய இடம். அதுக்கப்புறம் சின்ன ரோடு போகிறது பார்த்தீங்க. அதுக்கப்புறம் ஜன்னல் வழியாக இவ்வளோ அழகாக பார்த்துக்கலாம். De Jong weet dat. In het land van Erven, die abdij. Toen was er zelf erbij. In Herven. இது உணவறை. மதிய உணவு என்ன கொடுப்பாங்க வழக்கமாக அந்த சேலடு, பிஸ்கெட்டு, இது போல இதுதான் பெரும்பாலும் மதிய உணவாக இருக்கும். குதிரை
வந்து போனி. போனினா இவ்வளோ நாள் நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன், குதிரையுடைய குட்டி நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் போனின்றது ஒரு சின்ன வெரைட்டி, அது ஒரு சின்ன இதுக்கு மேலே வளராது, அதான் போனி, ஆங்கிலத்தில் போனி சொல்லுவாங்க. இந்த குதிரை கிட்ட வந்திருக்குது. இது பேர் வந்து எல்லாம் பாரு, சடலாம் பின்னி விட்டுருக்காங்க. இது இவங்களுடைய குதிரை. நல்லா மேய்ஞ்சிட்டு இருக்கோம். ஹலோ ஹலோ ஹாய். இதில் 2 போனி இருக்கு, ஒரு குதிரை 2 போனி.